5 நிமிஷத்தில் மொறுமொறுன்னு கீமோ சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா. அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட பொடியை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரை தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. கூடவே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மட்டன் கீமா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. அது நம்ம இந்த சமோசா ஷீட் இருக்குது இல்லைங்களா, அது இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணி அதில் இந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் ரோலெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப க்ரன்ச்சி அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க.